ஓம் நமோ நாராயணாய. நம்ம தொடர்ந்து இந்த பதிவுகளில் 108 திவ்ய தேசமும் திவ்ய தேசங்களுக்கான பாசுரங்களும் அவங்களுடைய தல வரலாறுகளையும் இதுக்கு முன்னாடி பதிவுகளில் பார்த்தோம். இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம பார்க்கக்கூடிய 4000 திவ்ய பிரபந்த பாசுரம் என்ன அப்படின்னா, 7ஆம் திருமொழியாக இருக்கக்கூடிய பெருமாள் திருமொழி. அதாவது பெருமாள் திருமொழியில் 7ஆம் திருமொழி ஆலை நீல் கரும்பு அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கக்கூடிய இந்த 10 பாசுரங்களையும் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த பாசுரத்தில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, குலசேகர ஆழ்வார் நம்முடைய யசோதை பிராட்டியார் இருக்கிறாங்க இல்லைங்களா, யசோதை பிராட்டியார் ஆயர்பாடியில் கிருஷ்ணனை வச்சு என்னெல்லாம் சந்தோஷம் அடைந்தாங்களோ அதைய தேவகி அம்மா படலை. என்னதான் தான் குழந்தைய பெற்றிருந்தாலுமே தேவகி அம்மா யசோதை தாயார் அனுபவித்த அந்த கண்ணபிரான் சின்ன வயசில் என்னென்னலாம் விளையாண்டாரோ அதெல்லாம் யசோதை தான் என்ன பண்ணாங்க, ஒரு தாயாக இருந்து அனுபவிச்சாங்க. அந்த தான் அனுபவிக்கலை அப்படிங்கிறத மிக கஷ்டத்தோடு இந்த பாசுரங்களில் சொல்கிறாங்க. இனிமேல் அப்படி ஒரு வாய்ப்பு இருந்ததுன்னா அதை எனக்கு கிருஷ்ணா கொடுங்க. நானும் அந்த தாய் எப்படி உங்களை சின்ன கை விரல்களில் உங்களுக்கு எப்படி சாப்பாடெல்லாம் ஊட்டினாங்க, நீங்கள் எப்படி ஒரு தாயின்னு கேட்டோன்னே அவங்களுக்கு காமிச்சிங்க, ஒரு தந்தைன்னு உங்கள் தந்தை யார் அப்படின்னு கேட்டால் அவர் யாரை காமிச்சிருப்பாரு, நந்தகோபுரை தான் காமிச்சிருப்பாரு. ஆனால் இந்த வசுதேவர், அதாவது தேவியினுடைய கணவராக இருக்கக்கூடிய கிருஷ்ணனுடைய உண்மையான அப்பாவாக இருக்கக்கூடிய அந்த வசுதேவரை நீங்கள் காமிக்கல. நானும் என்னுடைய கணவராக இருக்கக்கூடிய வசுதேவரும் இந்த ஒரு நல்ல பேற்றை பெறலை. எங்களுக்கு ரொம்ப வருத்தம் அப்படின்னு சொல்லி நான் ஒரு பாவியாயிட்டேன். உங்களை வளர்த்தக்கூடிய அந்த அந்த வாய்ப்பு எனக்கு கிடைக்கல. அதுக்கு நம்ம தெய்வ திருமகளாக இருக்கக்கூடிய யசோதை அம்மாவுக்கு தான் அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு, உங்களை வளர்க்கக்கூடிய அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க புலம்புற மாதிரி இங்கே குலசேகர ஆழ்வார் இந்த பாசுரங்களை அழகாக வடிவமைச்சிருக்கிறாருங்க. இந்த பாசுரங்களை நம்ம இப்போ பார்ப்போம். இந்த பாசுரங்களை பாடும்பொழுது என்ன பலன் அப்படிங்கிறது நம்மளுடைய கடைசி பாசுரத்தில் கொடுத்துருக்குறாங்க. இந்த பாசுரம் 708வது பாசுரத்துலேருந்து 718வது பாசுரம் வரைக்கும் அமைஞ்சிருக்குங்க. இந்த 708வது பாசுரத்தை பார்ப்போம். ஆலை நீல் கரும்பு அன்னவன் தாளோ அம்புய தடங் கண்ணினன் தாளோ வேலை நீர் நிறத்து அன்னவன் தாளோ வேல போதகம் அன்னவன் தாளோ ஏளவார் குழல் என் மகன் தாளோ என்று என்று உன்னை என் வாயிடை நிறையத்தால் ஒளித்திடும் திருவினை இல்லா தாயாரில் கடை ஆயின தாயே. 709. வடிக்கொள் அஞ்சனம் எழுது செம்மலர்கண் மருவி மேல் இனிது ஒன்றினை நோக்கி முடக்கி சேவடி மலர் சிறு கருந்தாள் பொழியும் நீர்முகில் குளவியே போல அடக்கி யாரம் சென் சிறுவிரல் அனைத்தும் அங்கையோடு அனைத்து ஆணையில் கிடந்த கிடக்கை கண்டிடப் பெற்றிலன் அந்தோ கேசவா கெடுவேன் கெடுவேனே. 710. முந்தை நன்முறை அன்பு உடை மகளிர் முறை முறை தம் குரங்கிடை இருத்தி எந்தையே எந்தன் குலப் பெருஞ்சுடரே எழுமுகில் கனத்து எழில் கவர் ஏரே உந்தை யாவன் என்று உரைப்ப நின் செங்கேல் விரலினும் கடை கண்ணினும் காட்ட நந்தன் பெற்றனன் நல் வினை இல்லா நங்கள்கோன் வசுதேவன் பெற்றிலனே. 711. களிநிலா எழில் மதிபுரை முகமும் கண்ணனே தின்கை மார்வும் தின் தோளும் தளிர் மலர் கருங்குழல் பிறையதுவும் தடங்கொள் தாமரை கண்களும் பொலிந்த இளமை இன்பத்தை இன்று எந்தன் கண்ணால் பருகுவேற்கு இவள் தாயென நினைந்த அளவில் பிள்ளைமை இன்பத்தை இழந்த பாவியேன் எனது ஆவி நில்லாதே. பாசுரம் 712. மருவும் நின் திரு நெற்றியில் சுட்டி அசைதர மணி வாயிடை முத்தம் தருதலும் உந்தன் தாதையை
போலும் வடிவு கண்டு கொண்டு உள்ளம் உள்குளிர விரலை சிறு வாயிடை சேர்த்து வெகுளியாய் நின்று உரைக்கும் அவ்வுரையும் திருவிலேன் ஒன்றும் பெற்றிலேன் எல்லாம் தெய்வ நங்கை யசோதை பெற்றாளே. 713. தன் தாமரை கண்ணனே கண்ணா தவழ்ந்து எழுந்து தளர்ந்ததோர் நடையால் மண்ணில் செம்பொடி ஆடி வந்து எந்தன் மார்பில் மன்னிடப் பெற்றிலேன் அந்தோ வண்ணன் சிறு கைவிரல் அனைத்தும் வாரி வாய்க்கொண்ட அடிசிலின் மிச்சில் உண்ணப் பெற்றிலேன் ஓ கொடுவினையேன் என்னை என் செய்ய பெற்றது எம் மோயே. 714. குலகனே எந்தன் கோமளப் பிள்ளாய் கோவிந்தா என் குடங்கையில் மன்னி ஒழுகு பேர் எழில் இளம் சிறு தளிர்போல் ஒரு கையால் ஒரு முளை முகம் நெருடா மழலை மென்னகை இடையிடை அருளா வாயிலே முளையிருக்க என் முகத்தே எழில்கொள் நின் திருக்கண்ணினை நோக்க தன்னையும் இழந்தேனே. 715. முழுதும் வெண்ணெய் அலைந்து தொட்டு உண்ணும் முகில் இளஞ்சிறு தாமரை கையும் எழில்கொள் தாம்பு கொண்டு அடிப்பதற்கு எல்கும் நிலையும் வெண் தயிர் தோய்ந்த செவ்வாயும் அழுகையும் அஞ்சி நோக்கும் அந்நோக்கும் அணிகொள் சிறுவாய் நெளிப்பதுவும் தொழுகையும் இவை கண்ட அசோதை தொல்லை இன்பத்து இறுதி கண்டாளே. 716. குன்றினால் குடை கவித்ததும் கோலக் குரவை கோத்ததும் குடமாட்டும் கன்றினால் விலவு எறிந்ததும் காலால் காளியன் தலை மிதித்ததும் முதலா வென்றிசேர் பிள்ளை நல் விளையாட்டம் அனைத்திலும் அங்கு என் உள்ளம் உள்குளிர ஒன்றும் கண்டிடப் பெற்றிலேன் அடியேன் காணுமாறு இனி உண்டெனில் அருளே. 717. வஞ்சம் ஏவிய நெஞ்சு உடை பேய்ச்சி வறண்டு நரம்பு எழக் கரிந்து உக்க நஞ்சம் தரு சுழிமுளை அந்தோ சுவைத்து நீ அருள் செய்து வளர்ந்தாய் கஞ்சன் நாள் கவர் கருமுகில் எந்தாய் கடைப்பட்டேன் வரிதே முளை சுமந்து தஞ்சமேல் ஒன்றிலேன் உய்ந்திருந்தேன் தக்கதே நல்ல தாயை பெற்றாயே. 718. மல்லை மாநகர்க்கு இறையவன் தன்னை வான் செலுத்தி வந்து ஈங்கு அணை மாய்த்து எல்லையில் பிள்ளை செய்வன காணாத் தெய்வத் தேவகி புலம்பிய புலம்பல் கொல்லி காவலன்மால் அடி முடிமேல் கோலமாம் குலசேகரன் சொன்ன நல்லிசை தமிழ் மாலை வல்லார்கள் நண்ணுவார் ஒல்லை நாரணன் உலகே. அழகாக பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இந்த பாசுரங்கள் எல்லாமே தேவகி அம்மா புலம்புற மாதிரி ஒவ்வொன்றும் கொடுத்துருக்காங்க. அவங்க இதெல்லாமே கிருஷ்ணனுடைய சின்ன பருவத்தில் அவங்க எதுவுமே அவங்க பார்க்க முடியல. இதெல்லாம் எனக்கு பார்க்கறதுக்கு ஒரு வாய்ப்பு இருந்தால் எனக்கு கொடு கிருஷ்ணா அப்படின்னு தேவகி அம்மா கிருஷ்ணனை கேட்டிருந்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய குலசேகர ஆழ்வார் தேவகி அம்மா மாதிரியே மாறி இந்த பாசுரங்களை பாடியிருக்கிறாருங்க. இந்த கடைசி பாசுரத்தில் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, செல்வம் நிரம்பிய பெரிய நகரமாகிய வடமதுரைக்கு தலைவனாய் இருந்த கம்சனை வென்று வேறு உலகுக்கு அனுப்பிவிட்டு இங்கே சேர்ந்த கண்ணனின் மாயம் நிறைந்த எல்லையற்ற
அந்த பிள்ளையா இருக்கிறப்போ விளையாடின விளையாட்டுக்கள் நிகழ்ந்த காலையில் வந்து இவங்க காணப்பெறாத தெய்வத்தன்மை பொருந்திய தேவகியானவள் புலம்பிக் கொண்டு சொன்ன பாசுரங்களை, இந்த மாதிரி புலம்பி சொன்ன அந்த பாசுரங்களை தங்களுடைய கொல்லிநகர்க்கு அரசராய் திருமாலின் திருவடிகளை தம் திருமுடிக்கு புனைந்துள்ளவருமான அவருடைய, அதாவது பெருமாளுடைய திருவடிகளை தான் தன்னுடைய தலைமையில் வச்சிருக்கிறாருங்களா, சிரசு மேலே வச்சிருக்கிறாருங்களா, யார்? நம்மளுடைய குலசேகர ஆழ்வார். அப்படி அந்த குலசேகர ஆழ்வார் அருளி செய்த நல்ல இசையுடைய தமிழ் சொல்லால் ஆன இந்த சொல் மாலைகளை வந்து யாரெல்லாம் ஓத வல்லவர்களோ அவங்க விரைவாக வந்து வைகுந்தத்தை சேரப்பெறுவார்கள் அப்படின்னு சொல்கிறாருங்க. அதாவது அந்த பாடல்கள் யார் பாடுறாங்களோ அந்த 10 பேரும் கட்டாயம் எங்கே போவாங்களாம்? வைகுந்தத்துக்கு வந்து பெருமாள் கிட்ட போயிடுவாங்களாம். அதனால் பெருமாள் கிட்ட வைகுந்தம் போகணும் அப்படின்னு பெருமாளை நினச்சி பெருமாளுக்காக வாழ்கிறவங்க இந்த 10 பாசுரங்களையும் பாட்டி நம்மளோட வைகுந்தத்துக்கு போகிறதுக்கான சிறப்புகளை வந்து நம்மளும் வந்து பெறுவோங்க. அழகாக, மிக அழகாக பாடியிருக்கிறாருங்க இங்கே குலசேகர ஆழ்வார். கிருஷ்ணர் அப்படியே வர்ணித்து ஒவ்வொரு அழகாக அவர் எப்படிலாம் இருந்தாருங்கிறத மிக அழகாக இங்கே வந்து வர்ணிக்கிறாருங்க. குலசேகர ஆழ்வார் திருவடிகளே சரணம். ஓம் நமோ நாராயணாய.